உடல் நோய்பட்டு போகல, தேச நோய்பட்டு போச்சு, நாடு நோய்பட்டு போச்சு. அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு. எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க மறுப்பது, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல, சுடுகாடு. தண்ணியை விற்கிற முதலாளி யாரா சொல்ற? நீ குடிக்கிற தரத்தில் இருக்க? உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா? எவனாவது சிந்திப்பானாடா? அப்படி 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு. மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்கு. 2 விழுக்கடை தான் தண்ணி இருக்குன்னு அவ வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா. அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு. தண்ணிய விக்கிறானடா. நீ அடிச்சா அப்போலோ கிண்ணல இவனா கொண்டு இறக்கிடுவான்டா போத்தல. கொக்கு குருவி என்னடா பண்ணும்? மானும் மைனாவும் என்னடா பண்ணும்? யானை புலி சிங்கங்கள் எல்லாம் என்னடா பண்ணும்? நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய 400 அடி 1000 அடி 500 அடின்னு. மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளவு அடிக்கடா வேற இறக்கும். கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடுறிய. உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலைனா இந்த ஒரு இனம் தான்டா கவலைப்படு. ஏன்? நான் உயிர்மை நேயன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கு என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தாண்டா. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி? நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைங்கிறான் பாரதி. காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க. யோசிச்சு பாரு. உயிர்மை நேயன் நீ. மாடு அது கண்ணுக்குட்டியே தேர்ல நசுக்கி கொண்டான், ஏத்தி கொண்டான். மனுநீதி சோழன் மகன். கதை, இலக்கியம், வரலாறு ஏதோ வச்சுக்க, கற்பனை. அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு, அபாய மணி அடிச்சிருச்சு. பசு என்னன்னு கேட்டா, உங்க மகன் இளவரசன் தேர்கால அந்த கண்ணுக்குட்டியை கொன்னு விட்டான். பதில் என்ன செஞ்சிருக்கான்? நீதி கொடுக்கணும், மாட்டுக்கு நீதி. அதே தேர்கால தன் மகனை, ஒரே மகனை ஏற்றி கொண்டான். மனுநீதி சோழன். இது கதையா இருக்கலாம். ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. அப்படி பாடலையே உன் வேதம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா. உலகத்துல ஒரு அரசியலை கொஞ்சம் கோடை வந்துட்டா மாடியில தண்ணி வைங்க, புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்ற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கு? புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் உடன் பிறந்தார்களே. கொடையில் ஆகச் சிறந்த கொடை எது? நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது உன் வரலாற்றில் தான், உன் முன்னவர்கள் தான். நாட்டை ஆண்டவனே மன்னனே வல்லன். முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணிக்க. கொடையில ஆகச் சிறந்த கொடையை கேட்கிறான். எது கொடைன்னா? கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான். ஆனால் அதையும் விட ஆகச் சிறந்த கொடை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்கிறான்? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வள்ளல்களிலே ஆகச் சிறந்தவன் என்று ஒரு இலக்கியம் பாடுது.